என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே. என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் தவறு செய்தே. உன் அன்பை உதறி சென்றே, நான் கெட்டலைந்து ஓடி வந்தே. என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். சுமைகளால் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாரும் என்றே. அந்த ஆறுதல் வார்த்தையினை இன்று உம்மிடத்தில் ஈர்த்ததையா. சுமைகளால் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாரும் என்றே. அந்த ஆறுதல் வார்த்தையினை இன்று உம்மிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் பற்றி சிந்திக்க இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கிறது. கடவுள் நம் மீது கொண்டுள்ள அளவு கடந்த அன்பாலும் இரக்கத்தாலும் நம்மை மீட்கவும் வழிநடத்தவும் அவரின் அன்பு நீடித்திருக்கவும் தம் ஒரே மகனையே நமக்கு அளித்து இம்மன்னகத்தை அன்பால் நிறைத்துள்ளார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன் போதனையாலும் வாழ்வாலும் நிரூபித்து காட்டியுள்ளார். நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளது போல நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள் எனவும், உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்ற வார்த்தைகள் மூலம் நம்மை திடப்படுத்தி அதன்படி வாழ அறிவுறுத்துகிறார். நாம் மற்றவரிடம் அன்பையும் இரக்கத்தையும் கொடுத்து வாழ வரம் வேண்டி இக்கல்வாரி நினைவு பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இறையாசிரை நிறைவாய் பெறுவோம். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்தஸ் CBSE அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், தமியான் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், லூர்து மரி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், அமுல்ராஜ் ஆரோக்கியசாமி 7ஆம் நாள் நினைவு மற்றும் அந்தோனி சாமி தெரசம்மாள் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், பீட்டர் பிரான்சிஸ் நற்கருத்துகளுக்காகவும், புனிதா 30ஆம் நாள் நினைவு ஆண்மலைப்பாற்றிக்காகவும், விமலா குழந்தைராஜ் லூர்து அன்னைக்கு நன்றியாகவும், கிரீஸ் வரன் உடல் உறுப்புகள் அனைத்தும் முழுமையாக செயல்படவும் விரைவில் முழு குணம் பெறவும், அனஸ்தாஸ் ஞானப்பிரகாசம் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றிக்காகவும், புரோட்டீன் ஹோம் சிக்கன் சென்டர் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சுவாக்கின் பெரிய நாயகம் சக்கரையா சந்துவான் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், ரெஜினா கிறிஸ்தினா கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், கல்வி கரசி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றி அறிதலாகவும், அன்பரசன் அந்தோனி அம்மாள் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவும், பிலிப் வின்சென்ட் இளம் ஜாய்ஸ் குழந்தை வரன் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், திவ்யதாஸ் அன்னைக்கு நன்றியாகவும், கார்லோஸ் சபரிமுத்து கார்லோஸ் லூர்து மரி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், குளோடின் மரி பொலின் கையார் 30ஆம் நாள் நினைவு ஆண்மலைப்பாற்றிக்காகவும், இரேன் 5ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலைப்பாற்றிக்காகவும், அமராவதி மர்சலின் மேரி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், எர்னெஸ்ட் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், அண்ணாசாமி கண்ணு ஆண்மலைப்பாற்றிக்காகவும், லூர்து மரி அன்னைக்கு நன்றியாகவும் உடல்நலத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், கெவின் ஜோசப்ஸ் பிறந்த நாளில் நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், பிரவீஸ் தொழில் முன்னேற்றம் பெறவும் மற்றும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும், குறிப்பாக இன்றைய நாளிலே திருப்பயணமாக வந்திருக்கின்ற திருச்சிமறை மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய அன்பு இறைமக்கள், அன்னையின் பக்தர்கள் மற்றும் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இவருடைய நற்கருத்துக்களுக்காகவும் இவர்களுக்கு இறைவன் ஆசிரையும் அருளையும் பொழிய வேண்டும் எனவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் செபிக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருள்மாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் தருவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியர்ல உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உப்பிட வேண்டுமென இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியர்களை உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவதாலும் உரை பணிதனில்
வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருகத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வே. ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பேன். ஆண்டவரே நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவதாலும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. புல்லினால் என்மேல் தெளிப்பேன். ஆண்டவரே நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவதாலும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாக உண்டாமே. ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பேன். ஆண்டவரே நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவதாலும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்தருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் வருவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னரை. இஸ்ரேல் மக்கள் தங்களின் அருவருப்பான செயல்களால் கடவுளின் திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியதாலும் கடவுள் அனுப்பிய தூதர்களை இழிவுபடுத்தியதாலும் இறைவன் எருசலேம் முழுவதையும் தீக்கரையாக்கினார். நாமும் நம் உடலாகிய இறைவனின் ஆலயத்தை தீட்டுப்படுத்தாமல் அவரது நிலையான ஆலயமாக வாழ முயற்சிப்போம் என்ற சிந்தனையோடு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் சினம் இரக்கமும் மக்கள் நாடு கடத்தப்படுதலிலும் அவர்கள் மீட்கப் பெறுவதிலும் வெளியாகின்றன. குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 மற்றும் 19 முதல் 23 வரை. அந்நாள்களில் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கியிருந்த திருக்கோயிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர்தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர்தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர்.
அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கிரையாக்கி விலை உயர்ந்த பொருள்கள் அனைத்தையும் அழித்தனர். மேலும் அவன் வாளுக்கு தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பாரசீக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாக இருந்தனர். நாடு ஓய்வு நாளை கடைபிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. பாரசீக மன்னன் சைரசு ஆண்டின் முதலாண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவரது மனத்தை தூண்டி எழுப்பினார். எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரசு எனும் யாம் கூறுவது இதுவே: விண்ணக மக்களும் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோயில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னை நான் நினையாவிடில் எல்லாம் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எல்லாம் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எல்லாம் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எல்லாம் மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. பாபிலோனின் நாருலகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோ. அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். உன்னை நான் நினையாவிடில் எல்லாம் மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எல்லாம் மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. எங்களை கடத்திச் சென்றோ எங்களை மகிழ்ச்சி பாயிசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் நாம் பாடுவோம். உன்னை நான் நினையாவிடில் எல்லாம் மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எல்லாம் மேல்வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் நாம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலக்கை சூம்பி போவதாக. உன்னை நான் இணையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக
நான் எருசலேமை கருதாவிடில் என்னா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என்னாம் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என்னாம் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. வாசக முன்னுரை. இறைவனின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுள்ள நாம் பிறருக்கு நன்மைகள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அன்பை மற்றவர்களுக்கு கொடுத்து அவரது உறவில் நிலைத்திருப்போம் என்ற சிந்தனையோடு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலே. திருத்தூதர் பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 4 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புரவற்ற அருள் வளத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயலல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளமேவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 14 21 வரை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 14 21 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுக்கு கூறியது, பாலைநிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும்
அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார். பழைய ஏற்பாட்டை எடுத்தோம் என்றால் சவுல் என்கின்ற முதல் அரசன் தீயவனாக தவறான பாதையில் நடக்கின்றவனாக அவன் செயல்பட்டான். அதன் விளைவு இறுதியில் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் நாண்டு கொண்டு அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அரசனுக்குரிய ஒரு பொறுப்பை சாமுவேல் இறைவாக்கினர் வழியாக ஒப்படைத்த பொழுது அவன் குருவுக்குரிய பொறுப்பை தனக்கென சொந்தமாக்கி கொள்கின்றான். எனவே அவனுடைய செயல்பாடுகள் ஆண்டவர் இயேசுவின் திருமுன் கடவுளின் முன்பாக தீயனவாக இருந்தது. எனவே அவன் இருளின் மனிதனாக வாழ்ந்தான், அழிவை அவன் சந்தித்தான். அதே வேளையில் ஞானம் நிறைந்தவனாக சாலமோன் இருந்தார். ஆனால் இறுதியில் அவர் அந்நிய தெய்வ வழிபாட்டை பின்பற்றிய காரணத்தினால் அவன் வாழ்வு மிகவும் சீர்கெட்ட வாழ்வாக அது முடிந்தது. ஆனால் தாவீது பலவீனவனாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அஞ்சியவனாக தெய்வ பயம் உள்ளவனாக அவன் வாழ்ந்தான். எனவேதான் தாவீது அரசர் மிக சிறந்த ஒரு சங்கீத மேதையாக இருந்து மிகப்பெரிய திருப்பாடல்களை அவர் இயக்கியிருக்கின்றார். எனவே இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒளியின் மக்களாக வாழ வேண்டுமே ஒழிய இருளின் மக்களாக வாழக்கூடாது. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ வேண்டுமே ஒழிய நாம் மனிதருக்கு அஞ்சி வாழ வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற சின்னப்பர் கடவுளுக்கு உகந்தவராக தன்னை மாற்றிக்கொண்டார். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த சின்னப்பரை போல, பவுலடியாரை போல நாம் கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்ந்தோம் என்றால் மிகச் சிறந்த நற்செய்தியாளர்களாக கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக நாம் வாழ்வோம். எனவே ஒளியின் மக்களாக நாம் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை
மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்புள் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களை கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறிய நம் ஆண்டவரிடம் நமது விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பின் இறைவா, திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். உமது அன்பையும் இரக்கத்தையும் தங்கள் வாழ்வில் நல் மதிப்பீடுகளாக கொண்டு மக்களை அன்பின் பாதையில் வழிநடத்தி பாதையில் கொண்டு வந்து சேர்க்க தேவையான அறிவும் தெளிவும் உடல் உள்ள ஆன்ம நலன்களையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் நாயகனே எம் இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். நீதி, நேர்மை, உண்மை போன்ற பண்புகளால் நாளும் வளர்ந்து ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறை கொண்டு வாழவும் நாட்டு நல்முறைகளில் வழிநடத்தி செல்ல தேவையான நற்குணங்களையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல் மருத்துவரே எம் இறைவா, பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் எல்லாரையும் நீர்தாமை தொட்டு ஆசீர்வதித்து பூரண சுகத்தையும் தந்து அவர்களுக்கு புதிய வாழ்வை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றையும் இறைவா, பல்வேறு கவலைகளாலும் வேதனைகளாலும் தவித்து கொண்டிருக்கும் மக்களையும் யாரும் இல்லை என்று உணர்வோடு வாழும் மக்களையும் நீரே கண்ணோக்கி உமது இரக்கத்தையும் ஆசிரையும் பொழிந்து திடப்படுத்தி நாளும் அரவணைத்து வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இரக்கமே உருவான ஆண்டவரே, இதை தாழ்ச்சுடும் திருப்பாதத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கின்றோம். நீர்வைகளை ஏற்று எங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிக்க எங்கள் ஆண்டவரது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உமது அடிமை இரியா விளக்கு
நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். எரியா விளக்கு இணை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். உன்னொளி துளங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவார். இதோ உமது அடிமை இறைவாயே பாயின்மை. இதோ உமது அடிமை. மலராக்குத்து வாழ்வினை கொய்து தாள்களில் படைக்கின்றேன். மலராக்குத்து வாழ்வினை கொய்து தாள்களில் படைக்கின்றேன். புனிதம் சிந்தும் பூவாய் என்றும் வாழ்ந்திட வரம் கேட்பேன். இதோ உமது அடிமை இறைவாயே பாயின்மை. இதோ உமது அடிமை. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருநாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு வந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
நடுவிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதருகின்ற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கின்ற இந்த கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் வாழ்ந்த எல்லா புனிதர்களோடும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டும் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றளமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என திருத்தூதர்கள் கூறினீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாபோக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் பிறந்த வானின் நமோதேவா, உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் நமோதேவா. செடியை பிரிந்த கொடியாக மடிந்து அழிந்து போகாமல், செடியை பிரிந்த கொடியாக மடிந்து அழிந்து போகாமல், இணைந்த கொடியாய் புவியினரை அனைக்கும் இனிய விருந்தேவா, உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. படர்ந்த இருளோ மறைந்து விடும், பருதி உள்முகத்தை காண்பதனால். படர்ந்த இருளோ மறைந்து விடும், பருதி உன்முகத்தை காண்பதனால். பாவியின் வாழ்வு முழுமை பெறும், தேவன் உன் வருகையினால் உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் நமோதேவா, உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் நமோதேவா. அழியா வாழ்வு விருந்தில் வரும், பலியால் விருந்தோ தொடர்ந்து வரும். அழியா வாழ்வு
பலியால் விருந்தோ தொடர்ந்து வரும், குருவால் பலியோ தினம் தொடரும். அருளால் வாழ்வு வளர்ந்து வரும், உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. உறவை வளர்க்கும் விருந்தாக அறிவிப்புகள். இந்த வார திருவழிபாட்டு முக்கிய நிகழ்வுகள். இன்று மார்ச் மாதம் 14ஆம் நாள், தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை. மற்ற நாட்களெல்லாம் வாரத்தின் தவக்கால நாட்களாக அனுசரிக்கப்படுகிறது. 17ஆம் தேதி புனித பேட்ரிக் ஆயருடைய நினைவு நாள். 18ஆம் தேதி வியாழக்கிழமை எருசலேம் நகர் புனித சிறில் ஆயர் மறை வல்லுநருடைய நினைவு நாள். 19ஆம் தேதி புனித யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவர் பெருவிழா. தவக்காலத்தில் வரக்கூடிய பெருவிழாக்களில் ஒன்று இந்த விழா. அன்றைய நாளிலே இந்த விழா சிறப்பான விதத்திலே கொண்டாடப்படும். சனிக்கிழமை 20ஆம் தேதி அன்னைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாள். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை. மற்ற அறிவிப்புகள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று 1000 மணி ஜெபமாலை காலை 6:30 மணி திருப்பலி முடிந்தவுடன் ஆரம்பமாகும். எனவே இறைமக்கள், அன்னையின் பக்தர்கள் இந்த 1000 மணி ஜெபமாலையிலே பங்கெடுத்து அன்னையின் வழியாக இறை ஆசிரை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வழக்கமாக 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இதை கொண்டாடுகின்றோம். இந்த 1000 மணி ஜெபமாலையிலே பங்கெடுக்கின்ற பக்தர்களுக்கு உணவளிக்க, அன்னதானம் வழங்க முன் வருகின்றவர்கள் தாராளமாக உங்கள் நன்கொடைகளை காணிக்கையாக செலுத்தலாம். ரூபாய் 6000 செலுத்தி உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்று காலை 10 மணி அளவிலே புனிதவார நிகழ்வுகள் மற்றும் திருத்தல ஆண்டு பெருவிழா குறித்து ஆலோசனை செய்ய சிறப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. எனவே பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் தவறாமல் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று முன்னரே உங்களுக்கு அறிவித்தது போன்று ஒரு நாள் சிறப்பு தியானம் தவக்காலத்தை நிறைவு செய்யவும், புனித வாரத்தை தொடக்கவும், ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடவும், நம்முடைய திருவிழாவுக்கு ஒரு முன் தயாரிப்பாகவும் இருக்கின்ற விதத்திலே அருட்தந்தை பைபிள் தேவராஜ் அவர்கள் இந்த ஒரு நாள் தியானத்தை வழிநடத்துகிறார்கள். எனவே அனைவரும் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த செய்தியை ஊடகங்கள் வழியாக பெற்றுக்கொள்கின்றவர்களும் இதில் கருத்தில் கொண்டு 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 9 மணி தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் இந்த ஜெப வழிபாடு தவக்கால தியானம் நடைபெறும். எனவே இறைமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வருகின்ற பொழுது முக கவசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், மற்றும் ஒரு பாட்டில் தண்ணீர் குடிப்பதற்கு கொண்டு வாருங்கள். தேவைப்பட்டால் மீண்டுமாக அதை இங்கே நிரப்பிக்கொள்ளலாம். பைபிள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். விவிலியம் என்பது அவசியம். அன்றைக்கு விவிலியம் கொண்டு வர மறந்தவர்கள் அல்லது தேவைப்படுகின்றவர்கள் நம்முடைய ஸ்டாலிலே நீங்கள் விவிலியத்தை வாங்கி கொள்ளலாம். இந்த ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு புதுநன்மை உறுதி பூசுதல் வழங்கப்படும். வகுப்புகள் நடத்துவது பற்றி பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும். காரணம், இப்பொழுது ஏப்ரல் மாதம் முழுவதும் மே மாதம் முழுவதும் விடுமுறை என்று சொல்லிவிட்டார்கள். எனவே இப்பொழுது ஒரு வசதியான ஒரு காலம். ஒருவேளை மே மாதத்திலே நாம் இந்த வகுப்புகளை நடத்துவதா அல்லது ஏப்ரல் மாதத்திலேயே நடத்தலாமா என்று பிறகு உங்களுக்கு தெரிவிக்கப்படும். கடந்த வாரம் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிலுவை பாதைகளை முன்னதாகவே தயார் செய்து வழிநடத்திய லூர்து நகர் மற்றும் மாதா கோவில் மற்றும் கொன்சாகா அருட்சகோதரிகள் அனைவருக்கும், முன்னின்று ஒருங்கிணைத்த அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகள். நம்முடைய இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து அன்னையின் அன்பு பக்தர்களையும் திருப்பயணிகளையும் நாம் மீண்டுமாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அன்னையினுடைய அருட்தலத்திலே
நீங்கள் அனைவரும் அருள் பெற வேண்டுமாய் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக திருப்பலி கொண்டாடி நமக்கு இறை ஆசிரை பெற்றுத்தந்த அன்பு தந்தைக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய பணி சிறக்க அவரை வாழ்த்தி அவருக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிக்கின்றோம். மன்றாடுவோமாக. இறைவாய் உலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களையும் அருளின் சுடரால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் முதல் மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவற்றோரை தாங்கிக் கொள்ளும். சாவின் நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெறச் செய்தருளும். தீமை அனைத்திலிருந்து உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாரகை சூடும் மாமரியே, காலினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே, தேவனை உலகுக்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. தேவனை உலகுக்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. வாடிய மகனை அணைப்பவளே, வாடிய மகனை அணைப்பவளே. வாழிய ஞானிய காவலியே, தாரகை சூடும் மாமரியே. தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க. ஆமென்.